ஹாய், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேர்க்கடலை போட்டு எங்கள் அம்மா ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நான் போடுறேன். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக எனக்கு இந்த ரெசிபி சொன்னான். பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா எந்த ஒரு இது பண்ணாலும் எந்த ஒரு பொரியல் பண்ணாலும் அதில் வேர்க்கடலை பொடி போடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி அதுவும் இதுவும் சேர்ந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இருங்க, நான் காட்டுறேன். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இட்டுக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதை கடுகு பொரிஞ்சோன்னு இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அதையே போட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், நீங்கள் இருங்க வர நல்லா இது பண்ணி விட்டுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் அதில் போட்டுட்டு நல்லா கிளறுங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பொரியல் மாதிரி அப்படியே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன், அதனால் இதில் போடலை. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இது மாதிரி வெந்ததை அப்படியே தாளிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை, பூண்டு, ஏன்னா இது ரிச் இன் ப்ரோட்டீன், பீட்டா கேரோட்டீன்லாம் இதில் நிறையா இருக்குது. இது ஆக்சுவலாக நான் சாதத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கூட இங்கே காரக்குழம்பு வச்சுட்டு மிளகு ரசம் வச்சுட்டு இதுக்கெலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. மொத்தமே நீங்கள் வேக வைக்க சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஒரு கட் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 7-8 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் அதை உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு வாட்டி வேணால் உங்களுக்கு நான் அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனு, அந்த டீஸ்பூனில் மிளகா பொடி போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இதை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு பெரட்டுற ஒன்று வேர்க்கடலையும் ஒரு 10 கிராம் இல்லை 15 கிராம், மேக்ஸிமம் 25 கிராம் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு பல்லு பூண்டு போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படி வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறதில்ல, நான் வெறுமனே சாப்பிட போகிறேன். ஸோ இதில் நிறைய பீட்டா கேரோட்டின், வேர்க்கடலையில் இருக்கிற ப்ரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா இது ரொம்ப நல்ல ஒரு உணவுங்க. நான் வாரத்தில் 2 நாள் தான் ரைஸ் எடுக்கணும், மற்ற நாள்லாம் கொஞ்சம் இது மாதிரி கார்போஹைட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். பிளான்ட் பேஸ்ட் கார்போஹைட்ரேட்டு அப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்கு. அதுவும் அந்த வேர்க்கடலை நான் பொடி பண்ணி போட்டு அந்த பூண்டு வாசனை, அந்த வேர்க்கடலை வாசனைலாம் சாப்பிடும்போது அப்படியே ரொம்ப கிரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மீலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம நல்லா இருந்தால் தாங்க நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ஆரோக்கியமாக வச்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளை உள்ளும் புறமும் உணவுலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளிலும் சரி, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸட். ஒரு வாய் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டே பிளஸட். வாழ்க வளமுடன்.